இடம் வாங்கினேன். இடம் வாங்கி வீடு ஒரு பழைய வீட்டோட வாங்கினேன். அந்த வீட்டை வந்து ரெனோவேஷன் பண்ணிவிட்டு அங்கே போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் மூவ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவும் ஒய்ஃபும் வெள்ளிக்கிழமைனா அந்த வீட்டுக்கு போயிட்டு விளக்கு ஏற்றுவாங்க. ஆல்மோஸ்ட் அந்த வீடு செட் ஆகிடுச்சு, தான் போகிறோம் அப்படின்ட்டு. ஆரியா கதை கேட்டு முடிச்சுட்டு எங்கடா இருக்க அப்படின்னு சொன்னால், மச்சான் அந்த மாதிரி நான் இந்த ஒரு இடம் வாங்கியிருக்கேன்டா, அங்கே ஒரு வீடு இருக்குது, அது ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சரி நீ அங்கேயே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கே வந்தோம். நான் இதான் மச்சான் வீடு நான் சொன்னேன்னு பார்த்துட்டு இல்லை, ஏய் என்னடா வீடு நல்லாவே இல்லையா மச்சான், அவன் உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டுல மச்சான் இந்த வீட்டை இடிச்சிரு அப்படின்ட்டான். நான் ஒன்றே ஷாக் ஆகி, மச்சான் வீட்டெல்லாம் இடிக்க முடியாது மச்சான், நான் வீட்டிலலாம் சொல்லிட்டேன், இது ரெனோவேஷன் பண்ணுறோம், இடித்தா நிறைய செலவாகும், அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆகும்ல. டேய் கம்னு நீ ஏதாவது ஒன்று இப்படி தான் பண்ணு வேடா கூடமா, அதுக்கப்புறமா வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னா, வீட்டை இடிக்க சொல்லி உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி மச்சான் சந்தான வீடு தான் அட்ரஸ் நான் உனக்கு அனுப்புகிறேன், நீ இந்த வீட்டை வந்து இடித்து ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணுறேன்னு. சண்டே நைட் இது நடக்குது. மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே இடித்து தரமட்டமாக்கி எல்லாத்தையும் வாரின்னு போயிட்டாங்க. வெள்ளிக்கிழமைனா எங்கள் அம்மா ஒய்ஃபும் போய் விளக்கு ஏற்றுவாங்கல்ல, அவங்க வெள்ளிக்கிழமை போயிருக்காங்க, நம்ம வீட்டை காணும்பா அப்படின்ட்டு. நான் எப்படா சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல.